வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம். நாம் இதே நாளில் கடந்த காலங்களில் என்ன நடந்தது என்பதை அசைபோடும் வகையில் அந்த நாள் இன்று என்ற தொடரை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று மே 30 என்னென்ன நிகழ்வுகள் நடந்தன என்று பார்ப்போம். இன்று வைகாசி விசாகம். வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்த இந்த புனித நாள் முருகப்பெருமான் அவதரித்த திருநாளாக கொண்டாடப்படுகிறது. வேதம் தமிழ் செய்த மாறன் என்று போற்றப்படும் 12 ஆழ்வார்களில் ஒருவரான நம்மாழ்வார் அவதரித்த நன்னாளும் வைகாசி விசாகமே. 4000 திவ்ய பிரபந்தத்தில் 1296 பாசுரங்கள் இவர் பாடியது. மாறன் காரியார் உடையநங்கை இணையருக்கு மகனாக ஆழ்வார் திருநங்கையில் அவர் அவதரித்தார். பிரான்சின் ஓர்லியன்ஸில் இருந்து ஆங்கிலேயரை விரட்ட தன் 17ஆம் வயதிலேயே படை நடத்திய வீராங்கனை ஜோன் ஆஃப் ஆர்க் நினைவு தினம் இன்று ஆண்டு 1431. ஆகாய விமானத்தை கண்டுபிடித்த ரைட் சகோதரர்களில் ஒருவரான வில்பர்ட் ரைட் நினைவு தினம் இன்று ஆண்டு 1912. கவியரசர் ரவீந்திரநாத் தாகூர் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கண்டித்து தனக்கு பிரிட்டிஷ் அரசு தந்த சர் பட்டத்தை திருப்பி அளித்த நாள் இன்று ஆண்டு 1919. சண்முக கவசம் அருளிய பாம்பன் சுவாமிகள் நினைவு தினம் இன்று ஆண்டு 1929. இவரது ஜீவ சமாதி சென்னை திருவான்மியூரில் அமைந்துள்ளது. ஒரு புளிய மரத்தின் கதை, ஜே சில குறிப்புகள் என்ற புகழ்பெற்ற நாவல்களை படைத்த தமிழ் எழுத்தாளர் சுந்தர ராமசாமி பிறந்த நாள் இன்று ஆண்டு 1931. காலைச்சுவடு இதழ் இவர் பெயர் சொல்லும். தலித் பெண்கள், வீட்டு பணியாளர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சார்பில் போராடும் சமூக ஆர்வலர் டாக்டர் ரூத் மனோரமா பிறந்த நாள் இன்று ஆண்டு 1952. 2006 இவர் ரைட் லவ்லிவுட் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். 1958 இதே நாளில் பிரபல திரைப்பட இயக்குனர் KS ரவிக்குமார் அவர்கள் பிறந்தார். உலக புகழ்பெற்ற இந்திய திரைப்பட ஒலி வடிவமைப்பாளர் ஆஸ்கர் விருதாளர் ரசூல் புக்குட்டி அவர்களின் பிறந்த தினம் இன்று ஆண்டு 1971. பிரபல மிருதங்க வித்வான் கலியுக நந்திகேஸ்வரர் என்று போற்றப்பட்ட பாலக்காடு மணி ஐயரின் நினைவு நாள் இன்று ஆண்டு 1981. சங்கீத கலாநிதி விருது, இசை பேரறிஞர் விருது, பத்மபூஷன் விருது ஆகியன இவருக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டன. எல்லா பொருட்களும் கிடைக்கும் என போற்றப்பட்ட சென்னை மூர் மார்க்கெட் தீக்கிரையான துயரமான நாள் ஆண்டு 1985. கோவா டையூ டாமனில் இருந்து பிரிந்து யூனியன் பிரதேச அந்தஸ்திலிருந்து மாநிலமாக உயர்வு பெற்ற நாள் இன்று இந்தியாவின் 25வது மாநிலமாக ஆனது ஆண்டு 1981. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.